இந்த ஊர்ல இருக்கிற சிறு பிள்ளைகள் பவுடர், கஞ்சா, அபின், புகை, பிரவுன் சுகர், நிறைய போதை வஸ்துக்கள் அடிமைப்பட்டு அவங்களெல்லாம் எப்படிப்பட்ட பாவத்தில் கடந்தாலும் அதுபோல பீலி, சுண்ணி கட்டு, ஏவல், மந்திரவாத கிரிகள், மெய்வேலை, யாகங்கள், கோபங்கள், நரபலி, மிருகபலி, ரத்த விரும்பிச்சாவின் கிரியைகள், நரகத்துக்கு பிணந்தின்றது, சுடுகாட்டில் செய்தது, குளத்துக்கரையில், ஆற்றுக்கரையில், சமுத்திரக்கரையில், மரத்தடியில, நச்சந்தி, முச்சந்தி, கூடாரங்கள் போட்டு செய்யப்படுகிற மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படணும். மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கு சித்தமானால் எல்லாம் உற்சாக கரங்களை தட்டி ஏற்று சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, சொல்லுங்க. சொல்லப்பட்டவர்கள் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினால் இங்கே ஒரு மாற்றம் உண்டாவதாக. நிர்மூலமாகட்டும். மந்திரவாதிகள் செய்யப்படுகிற அத்தனை வாய்களும் கட்டப்படுவதாக, கால்கள் கட்டப்படுவதாக, இயேசு நாமத்தினால பூஜை செய்கிற கைகள் கட்டப்படுவதாக, சேரப்படட்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்து மண்டையில சேர்த்துக் கொள்ளுங்கப்பா, இயேசு நாமத்தினாலே. தொடர்ந்து நீங்க அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பம் தான் கர்த்தருக்கு. ஏன் குடும்பம் தான் கர்த்தருக்கு? குடும்பஸ்தர்களே, ஏன் குடும்பம் கர்த்தருக்கு? ரெண்டு மூணு பேர் சரி, ஓகே. குடும்பம் ஏன் கர்த்தருக்கு? மனுஷனுக்கு தனிமையா இருக்கும், நல்லதல்ல சொல்லி ஏற்ற துணையை கர்த்தருக்கு. விவாகம், திருமணம் யாவருக்குள்ளும் மதிப்பு மிகுந்தது. அப்படியா இருக்கு இன்னைக்கு? மாறணும். அதுக்கு கர்த்தருக்கு தேவை. ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாரு, என்ன சொல்றாரு? உன் சங்கதியை பெருமை செய்ய, ஆசீர்வதிப்பே. குடும்பமா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அதனால குடும்பத்தை குறித்து அக்கறை வச்சுக்கணும். நிறைய செய்து பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு எல்லாம் செய்யுது. ஜெபத்தை மட்டும் விட்டுறது. ஜெபத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டுருவார். ஜெபம் இல்லைன்னா கர்த்தர் Luka 12 வெளியாக்கப்படாத மரபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளில் பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அககளின் காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். ரொம்ப லேட்டா பிரசவம் கொடுத்தேன். அந்த காலத்திலேயே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லேட்டா அந்த வசனத்தை இருந்து சொல்லப்படுது. வெளியேற்றப்படுறது அறியப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. சொல்றேன், கர்த்தருக்கு மறைவானது இருக்கு. இங்க சபையில நீங்க உட்காந்துட்டு வேணா போகலாம்.
வெளியில் உங்கள் வீட்டில் இருந்து என்ன செய்கிறீங்க பாருங்க. எனக்கிட்ட மறைக்கலாம், ஜனங்கள்கிட்ட மறைக்கலாம், கர்த்தர்கிட்ட ஒன்றுமே மறைக்கலாம். எப்படி இப்படி வாழ்றீங்க, எப்படி இப்படி அல்லது மற்றவர்களுக்காக ஏமாற்றி வாழ்றீங்க, சபையில் ஒரு மாதிரி